மதுரை மாநகராட்சியின் மேயர் இந்திராணியின் கணவர் திமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்தன் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் திமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நடவடிக்கை எடுத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். ராதிகா, மதுரையினுடைய மாநகராட்சி மாவட்டம், மதுரை மாவட்டம் 57வது வார்டை சேர்ந்த பொன் வசந்த இவர் மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவராக இருந்து வருகிறார். இவர் கழகத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் என்ற ஒரு அறிவிப்பானது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கிறார். மேலும் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியுடைய கணவரும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்பை திமுகவுடைய தலைமையிலிருந்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இவர் கழகத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி இருக்கிறார். குறிப்பாக மதுரை மாநகராட்சியினுடைய விவகாரத்தில் அதிக அளவிற்கு தலையீடு செய்வதாகவும் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளை மிரட்டுவது, பல்வேறு நிறுவனங்கள், புது நிறுவனங்கள் மாநகராட்சியில் ஏதேனும் திட்டங்களுக்கு வகை தந்தால் அவர்களிடமிருந்து பணம் பெறுவது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இவர் மீது இருந்து வந்தது. மேலும் உச்சகட்டமாக மதுரை மேற்கு தொகுதி வேட்பாளராக நான் தான் எனவும் தற்போது அனைத்து திமுக நிர்வாகிகளையும் மிரட்டி தொடர்ந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்திக்கு எதிராகவும் அமைச்சர் மூர்த்தியின் செயல்பாடுகள் மேற்கு தொகுதியில் சரியில்லை என கூறியதற்கான ஆடியோ வெளியாகி இருப்பதாகவும், இந்த ஆடியோ தலைமை கழகத்திற்கு சென்ற நிலையில் தற்போது தலைமை கழகத்தின் சார்பில் இந்த முடிவு ஆனது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. மேலும் மதுரை பொறுத்தவரை மேற்கு சட்டமன்ற தொகுதி கடந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுதான் தொடர்ச்சியாக வென்று வருகிறார். இந்த நிலையில் வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் தனி கவனம் செலுத்த வேண்டும், அந்த தொகுதியை திமுக வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று அமைச்சர் மூர்த்திக்கு உத்தரவிட்ட நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களும் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பல்வேறு திட்டங்களை வகுத்து வரக்கூடிய அந்த மேற்கு சட்டமன்ற தொகுதி அமைச்சர் மூர்த்தி பம்பரமாக சுழன்று வரக்கூடிய நிலையில் அவரது செயல்பாடு சரியில்லை என்று கூறி தொடர்ச்சியாக திமுக நிர்வாகிகளை மிரட்டி வருவதுடன் மேலும் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு புகார்தாரரால் இவர் முன்னாள் அமைச்சர் மூர்த்தியுடைய செயல்பாடு சரியில்லை என்று கூறி மதுரை மேயருடைய கணவர் பொன்வசந்த் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளானதால் தற்போது அவர் மீது இந்த ஒழுங்கு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்.